Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போறோம். சாஃப்ட்டா இருக்கிற மாதிரியான சப்பாத்தியும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான ஹோட்டல் டேஸ்ட்ல கடாய் பன்னீரும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சப்பாத்தியும் கடாய் பன்னீரும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ கடாய் பன்னீர் கிரேவி செய்ய போகிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். அதுங்களும் அது நல்லா ஊறிக்கும். இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த உப்பு நெய் எல்லாமே இந்த மாவில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைகிறேன். இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் தண்ணியோட அளவு கேட்பீங்க. மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கினதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் மாறும். அதனால் மாவோட பதம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக பிசைஞ்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசையணும். திக்காக பிசைஞ்சோம் அப்படின்னா பூரிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாத மாதிரி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கையை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். இதுதான் வந்து நம்ம சப்பாத்தி மாவோட பதம். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறிச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மூடி வச்சுட்டு கிரேவி செய்ய போகிறேன். கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கடாய் பன்னீர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கடாய் பன்னீர் மசாலா நம்ம வந்து வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். இது கடைகளில் ரெடிமேடாகவும் கிடைக்கிது. நம்ம இப்போ இதை வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாக வேண்டாம். அடுத்து வந்து ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் நம்ம சேர்க்க போகிறோம் அதில். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுட்டு இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. இப்போ இது பாதி அளவு இந்த அளவுக்கு வறுப்பட்டுக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிற கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் நிறையா பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்துருச்சு. சீரகம் ரொம்ப கருகிடக்கூடாது. அப்போ வந்து உங்களோட மசாலாவோட வாசனையே நமக்கு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு சூடோட பொடிச்சிங்க அப்படின்னா மிளகாய் உங்களுக்கு அரைப்படாது. இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேண்டாம். கடாய் பன்னீருக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு எல்லா சைடும் ஒரு நிமிஷம் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து எண்ணெயிலே வச்சிட வேண்டாம், ஹார்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த பன்னீரை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டதுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்படியே கிரேவியில் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்காது, அந்த உப்பு காரமும் அது ஏறாது. இப்போ இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து குடமிளகா, நான் ஆரஞ்சு கலர் குடமிளகாவும் பச்சை கலர் குடமிளகாவும் ஒரு பாதி எடுத்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு இந்த வெங்காயம் பாதி அளவு வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம், முழுசாக வெந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் பன்னீர் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயோடய பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம்.
சீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 2 காஞ்ச வரமிளகா போட்டுட்டு இதையும் நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து தனி மிளகாய் பொடி, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தனியாக அரைச்ச கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தீய மிதமாக வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி பச்சை வாசனெலாம் போய் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளியை ஏற்கனவே வேக வச்சு கெட்டி பகுதியை எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அது அரைச்சதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா தக்காளி எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தீய மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேஸ்தி இருக்கு இல்லையா, காஞ்ச வெந்தயக்கீரை, அதை கையால் நல்லா நுணுக்கி பவுடியாக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா திக்காகி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த சமயத்தில் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி. ஒரே ஒரு தக்காளியை அந்த உள்ளே இருக்கிற விதை பகுதியை எடுத்துட்டு அந்த சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே வதக்கி வச்சுருக்கிற அந்த குடைமிளகாய் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கலாம். இது வதங்குறப்பே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடாய் மசாலா பொடி, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற கிரேவிக்குன்னு பார்த்திங்கன்னா 3-4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாவிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த தக்காளி மட்டும் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். தீய மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் அப்பயே சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 முந்திரி பருப்பை மிக்சியில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் க்ரீம் வேணாம் அப்படிங்கிறனால முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சாட்டை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. கடாய் பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் இதை கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வச்சுருங்க. பன்னீரை ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். சில சமயம் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவும் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி செய்கிறதுக்குள்ளே நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தியை நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ சப்பாத்தி திரட்டுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மாவு கோதுமை மாவை போட்டு தான் திரட்ட போகிறேன். எண்ணெய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தேவையான அளவு மாவை போட்டுட்டு நீங்கள் தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது. ஒரே மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி திரட்டியாச்சு. இந்த சப்பாத்தியில் எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 2 கையால் மாற்றி மாற்றி இருக்கப்போ எல்லாமே உதிர்ந்து வந்துடும். சப்பாத்தின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் திரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். மெயினாக சப்பாத்தி போடுறப்ப தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். புகை வர சூட்டுக்கு காஞ்சிருந்ததுக்கு அப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்தோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எப்போதுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சப்பாத்தியை சுட்டு எடுக்கணும். ரொம்ப கம்மியான தீயில வச்சிங்கனாலும் உங்களுக்கு வர வரன்னு ஆகிடும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு சைடு வேகட்டும்.
இப்போ இதில் வேணும்னா நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். நெய் வந்து எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் போடாமல் இந்த சப்பாத்தி செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியை இடையில அடிக்கடி திருப்பி விடக்கூடாது. ஒரு சைடு அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த சைடு நல்லா ஓரளவு கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. தீயும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சாஃப்ட் சப்பாத்தியும் கடாய் பன்னீரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.